பொதுவா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனாவே, அங்க எந்த அட்ரஸுமே நமக்கு தெரியாது. ஆனா, இங்க நம்ம ஹீரோவோ நாடு விட்டு நாடு போறான். அதாவது சைனால இருந்து கொரியாவுக்கு போறான். தன்னோட அம்மாவுடைய ஒரு லட்சியத்த காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் போறான். உங்களுக்கு எல்லாமே அம்மாவ பிடிக்கணும்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்க கண்ணுல கண்ணு தண்ணி நிக்கிறது நிச்சயம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நெறைய பேர் நம்மளுடைய சேனல பார்க்குறீங்க. ஆனா, யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்குமே என்னோட மோட்டிவேஷன் தான். அதே மாரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான ஃபீல் குட் மூவிஸ் உங்கள வந்து சேரும். வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ரோட்ல கையில குண்டா நெறைய தண்ணியோட நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கான். ரோட்ல அங்க ரத்தம் மாதிரி இருக்கு. அந்த ரத்தத்த அந்த துணியால தொடச்சிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கான். ஸோ இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒரு ஃப்ளைட்ல இருக்க மாரி. இவனோட ஒரு 10 பேரு சேர்ந்து ஃப்ளைட்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆளு இவன் தான் ஹெட் போல. அவன் வந்து எல்லாரும் கிரவுடா போ வேணாம். எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போலாம். அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ்ல ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொல்லுங்க சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். கஸ்டம்ஸ்ல செக் பண்றதுக்காக எல்லாரும் லைனா நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ரிப்பீட்டடா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸரும் அந்த பாஸ்போர்ட்ட வாங்கி இவன பார்க்க இவனுக்கோ நர்வஸ் ஆகுது. பயம் வருது. ஏதோ தப்பு பண்ணிட்டு இங்க வந்திருப்பான் போல. ஸோ அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறான். அந்த அம்மா பார்த்துட்டே இருக்கு. எந்தவித இஷ்யூவும் இல்ல அப்படின்னு இவர் அப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இவனோட வந்த எல்லாருமே ஒரு பாத்ரூம்குள்ள போயிட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே மாத்திட்டு அங்கருந்து வெளியில வராங்க. பார்த்தா அந்த ஹெட் இருக்கான்ல, அவன் எல்லாத்துக்கும் அவங்களோட பாஸ்போர்ட்டோ, ஒரு அட்ரஸும் குடுத்து அங்கருந்து அனுப்புறான். ஆனா இவனுக்கோ பேச தெரியாதுல்ல இங்க. அதனால இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு அந்த ஹெட்டுகிட்டயே கேட்க, நானே உன்னைய டிராப் பண்ணிடுறேன். ஆனா நீ எனக்கு பணம் குடுக்கணும்னு சொல்றான். சரின்னு இவனும் ஏறி உள்ள உட்காந்துக்கிறான். அப்பதான் வெளியூர்ல இருந்து வர அகதிகள் மாரி வருவாங்கல்ல, அவங்கலாம் ஒரு இடத்துல கும்பலா நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்த வந்து இந்த கார் நிக்குது. ஹீரோ கிட்ட அவன் பணம் கேட்க, ஹீரோவும் பணத்த எடுத்து நீட்டுறான். பார்த்தா அந்த பணத்துல ரத்தம் இருக்கு. நீ உங்க ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்த? நீ யாரு? என்ன? அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால இந்த ரத்தம் படிஞ்ச பணம் எனக்கு வேணாம். உன்கிட்ட இருந்து அந்த பேட் லக்க என்னால எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு, அவனோட விசிட்டிங் கார்ட குடுக்குறான். நீ திரும்பவும் சைனாக்கு வந்தீன்னா, இத கான்டாக்ட் பண்ணு. நான் உன்னைய ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு. அந்த கார்ட அங்கேயே கசக்கி எஞ்சிட்டு இவன் உள்ள போறான். இவன் படிக்கவே இல்ல போல. அதனால இவனுடைய பேரையே எழுதி தான் குடுத்துருக்காங்க. அத ஒரு ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு, இது கூட உங்களுடைய ஐடி ப்ரூஃப அட்டாச் பண்ணுங்க. பாஸ்போர்ட்ட அட்டாச் பண்ணுங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அதனால அங்க ஒரு போஸ்டர்ல எழுதி போட்டுருக்காங்க. இது இது அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு தெரியல. அதனால உங்களுக்கான டிரான்ஸ்லேட்டர நாங்க அரேஞ்ச் பண்றோம். அவங்க வந்து உள்ள இருப்பாங்க. நீங்க போய் பாருங்கன்னு சொன்ன உடனே அந்த டிரான்ஸ்லேட்டர் வராங்க. நீங்க லக்கி எல்லாரும் என்னைய ப்ரீ புக் பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வருது. உள்ள வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தா ஒரு ஐடி ப்ரூஃப் மாரி ரெடி பண்ணோம்ல இங்க வாழ்றதுக்கு. அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. இந்த டிரான்ஸ்லேட்டர் அம்மா வந்து உன்னோட பேர் என்ன? எங்க பொறந்த? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வாங்குறாங்க. நான் 1990ல பொறந்தேன். இந்த சிட்டில பொறந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இவன் சொல்றான். சரி ஓகே. நீங்க பாஸ்போர்ட் வாங்கியிருக்கீங்க. ஆனா, இதுக்கு முன்னாடி உங்களுடைய நாட்ல நீங்க வேலையே செய்யல. பாஸ்போர்ட் நீங்க எப்படி வாங்குனீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. எங்க அம்மா தான் வாங்கி குடுத்தாங்க. எங்க மாமா வெளியில யார்கிட்டயோ வாங்கி குடுத்தாங்க அப்படின்னு சொல்றான். சரி ஓகே. உங்க அம்மாவுக்கு எப்படி மணி வந்துச்சு? அப்படிங்கும்போது தான் ஒரு கதை பாஸ்ட்டுக்கு போகுது. அதாவது இவனோட வீட்ல இவன் உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா உட்காந்து துணி மடிச்சிட்டு இருக்காங்க. "அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு பசி இல்லன்னு" சொல்றாங்க. அதாவது குடும்பம் ஏழ்மையில இருக்கு போல. அதனால ஒரு வேளை சாப்பாடு தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே பையனுக்கே குடுத்துடுறாங்க. "இன்னைக்கு உனக்கு பொறந்த நாள். நீ நல்லா சாப்பிட்டு ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும். அது மட்டும் தான் அம்மாவோட ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப வேலைக்கு கிளம்புறேன்னு அம்மா கிளம்புறாங்க. வெளியில பனியா பெய்யுது. குளிரு. "ஏம்மா இந்த சமயத்துல வெளியில போறீங்க?" அப்படிங்க. "நம்ம 2 பேரும் சாப்பிடணும். அதனால இன்னைக்கு நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். போனா கொஞ்சம் டிப்ஸ் தருவாங்க. சமாளிச்சுக்கலாம் கண்ணு. நம்ம எப்போ சைனா விட்டு போறோமோ, அப்பயிலருந்து நீ தானே வேலை செய்ய போற. அம்மா ஜம்முன்னு வீட்ல உட்காந்துட்டு இருக்க போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா நான் வீட்லயே இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வேலைக்கு போய் என்ன எனக்கு சாப்பாடு போடுறீங்க? இது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு" சொல்ல, இப்ப அம்மா "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவன் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலைக்கு போய் அந்த பாஸ அடிச்சுட்டானாம். அது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. அதனால போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு இங்க எல்லாரும் தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்குன்னு இவனுக்கு பொறந்த நாளா, "அம்மா நான் போய் உனக்காக ஸ்பெஷலா ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. அம்மா ஒரு ஹோட்டல்ல சர்வெண்டா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்ளோ குளிர்லயும் அம்மா ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தானே இவன் ஜன்னல் வழியா வெளியில எட்டி பார்த்தா பனியா கொட்டிட்டு இருக்கு. ஐயோ! இவ்ளோ பனியில அம்மா வேலை செய்றாங்களா? நம்ம போய் அம்மாவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான். இந்தான அம்மா வேலை செய்றாங்கல்ல, அந்த இடத்துக்கு இப்ப போலீஸ் வந்திருக்கு. இவன தேடி தான் வந்திருக்கு போல. எங்க உங்க பையன் அப்படின்னு விசாரிக்க, இப்ப கதை பிரசன்ட்க்கு வருது. ஸோ இந்த நாட்டு கவர்மெண்ட் இவங்களுக்கு ஒரு தொகை குடுப்பாங்கல்ல, வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தா அவங்களுடைய வாழ்வுக்காக கொஞ்சம் தொகை குடுப்பாங்க. அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, செகண்ட் இன்டர்வியூல ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு குடுக்கணும். உங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சு? உங்க அம்மா என்ன பண்றாங்க? உங்க அம்மாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க குடுத்தீங்கன்னா தான் எங்களால ப்ரொசீட் பண்ண முடியும்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. டிரான்ஸ்லேட்டர் அம்மாவும் பிப்ரவரி 5ஆம் தேதி தான் உங்களுக்கு அடுத்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல எல்லா ப்ரூஃபையும் கொண்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதுக்கு இன்னும் 7 மாசம் இருக்குல்ல. இந்த 7 மாசத்துக்குள்ள நான் வேலை செய்யல, என்னால முடியல அப்படின்னா என்ன பண்றது? திரும்ப என்னோட நாட்டுக்கு நான் போகணும்ல அப்படின்னு அவன் சொல்றான். அப்படிலாம் போக முடியாது. நீங்க இங்க இருந்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்ல, இப்போ அங்க ஒரு ஹோட்டல் மாரி இருக்கு. அந்த ஹோட்டலுக்கு போய் தங்க ஆரம்பிக்கிறான். அந்த ரூம்ல தங்குறான். அந்த ரூம்குள்ள போயிட்டு அவனோட பர்ஸ எடுத்து பார்த்தா பர்ஸ் நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்த வச்சுட்டு அவங்க அம்மாவோட
ஃபோட்டோவை எடுத்து பார்த்து கண் கலங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ளே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியில் வந்தான். வெளியில் 2 பேர் அங்கே கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. இது இவனுக்கு ஷையாக இருக்குது. ஆனால் இதுங்க 2ங்களும் எது மேலே பண்ணிட்டு இருக்குங்கன்னா இவனோட திங்ஸ் மேலே தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் வெளியில் வந்துடுறான். அதுங்க பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு வெளியில் போகிற வரைக்கும் வெளியில் நின்றுட்டு இருந்து அதுக்கப்புறம் அந்த ஆள் தூங்கி போயிடுறான். அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்குது. ஓப்பன் பண்ண முடியல. ₹1 காயின் போட்டால் தான் ஓப்பன் ஆகும் போல. ஸோ ஒருத்தர் ₹1 காயின் போட்டு உள்ளே போகிறாரு. இவனும் உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு அந்த டாய்லெட்டை லாக் பண்ணிவிட்டு அந்த டாய்லெட்லேயே அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக தூங்க ஆரம்பிக்கிறான். சரியான குளிர். மேலே வர அந்த அட்டை உடஞ்சி போயிருக்கு. அதிலேருந்து காற்று வந்துட்டே இருக்குது. பாத்ரூம்லேயே இவன் கஷ்டப்பட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் பசி. அங்கே இருக்கிற குப்பை தொட்டிகள் எல்லாத்துலேயுமே மிச்சம் மீதி கிடக்கிற உணவுகளை எடுக்கிறான். அது ஏற்கனவே பூசணம் பிடிச்சி போய் கிடக்கு. வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. பசி ஓவராக இருக்கிறனால அதை சாப்பிட்றான். ஆனால் அதை அவனுக்கு ஒத்துக்கல. வந்து அதே டாய்லெட்லேயே வாந்தி எடுக்கிறான். அதே டாய்லெட்லேயே இருக்க ஆரம்பிக்கிறான். அங்கேயே தூங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் குடிச்சு போட்ட சோடா பாட்டில், பியர் பாட்டில் எல்லாத்தையுமே ஒரு கடையில் கொண்டு போய் கொடுத்து காசு வாங்குறத இவன் பார்க்குறான். அதே மாதிரி இவனும் அங்கே இருக்கிற பாட்டில்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டுட்டு போய் அந்த கடையில் கொடுக்க அவங்க கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. அதே கடையில் ஒரு துண்டு பண்ணும் ஒரு சின்ன ஜாமும் இருக்குது. அந்த ஜாமை அதை வாங்கிட்டு போய் அந்த பாத்ரூம்லேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அது கொஞ்சம் கூட அவனுக்கு பத்த மாட்டேங்குது. இருந்தாலுமே உயிர் வாழணும் அப்படின்ற காரணத்தினால அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். அடுத்த நாள் அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற க்ளவுஸ் மாதிரி ஒன்று கிடைக்குது. ஏற்கனவே அந்த க்ளவுஸ் ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கு. ஆனாலும் அதை எடுத்து மாட்டிக்கிறான். அங்கே இருக்கிற பாட்டில்கள் எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு வந்து அந்த பாத்ரூமை பார்த்தா அந்த பாத்ரூம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கான். அதை லாக் பண்ணிட்டாங்க. இருந்த ஒரு இடமுமே இவனுக்கு போயிடுச்சு. அந்த குளிரில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே யாரோ குளிர் காய்ச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் இவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அந்த இடத்துக்கு போய் உட்காந்து குளிர் காய ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த இடத்துல குளிர் காய்ஞ்சாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ இவனை பார்த்ததும் இவனை அடிச்சு அங்கேருந்து துரத்துறாங்க. அதுவும் இல்லாமல் அவனோட ஷூவை பக்கத்தில் ஒரு தண்ணி மாதிரி இருக்கு. அந்த தண்ணியிலையும் தூக்கி எரிஞ்சிடுறாங்க. ஸோ இவன் தடுமாறி அவ்வளோ அடியும் வாங்கிக்கிட்டு அந்த ஷூவை போய் எடுக்கலான்னு போக இவனே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். ஏற்கனவே குளிர், இருக்க இடம் இல்லை, இருந்த ட்ரெஸ்ஸும் நனைஞ்சு போச்சு. ஸோ இப்படியே அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்போ தான் அந்த ஊரில் பொதுவாக வாஷிங் மிஷின்ஸ்லாம் ஒரே இடத்துல இருக்கும்ல, அப்படி ஒரு பப்ளிக் வாஷிங் மிஷின் இருக்கிற இடத்துல வந்து உள்ளே உட்காந்துக்கிறான். ஸோ அவனோட கோட்டில் அவனுடைய பர்ஸ் இருக்குது. அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ரொம்ப நாள் ப்ராப்பராக தூங்காத காரணத்தினால தூங்கி போயிடுறான். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருது. இவன் திருடி போல. இவன் அப்படியே பார்க்க அவனோட பர்ஸு வெளியில் கிடக்கு. இப்போதான் கதை திரும்பவும் பாஸ்ட்டுக்கு போகுது. அதாவது அவங்க அம்மா கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் விசாரிச்சுட்டு இருப்பாங்கல்ல, உங்கள் பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த இடத்துக்கு அந்த அம்மாவோட தம்பி வந்துடுறான். அவனுக்கு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான ஆப்ஷன் கிடச்சிச்சு. அதனால அவன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கான். அவன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல, இப்போ பின்னாடி அம்மா போய் கதவை திறந்தா பையன் அந்த இடத்துல நிற்கிறான். உங்களுக்காக கொடை கொண்டுட்டு வந்தேன்னு நிற்கிறான். அதனால போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டாங்க. ஹே, இங்கே தான் இருக்கியா, உன்னை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் துரத்துறாங்க. இப்போ அம்மாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு ஓடுறான். வேகமாக ஓடுறான். பின்னாடியே மாமாவும் ஓடுறாரு, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அம்மாவை கூட்டிகிட்டு ஓடுவாள்ல, ஒரு சமயத்தில் ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. இவன் முன்னாடி கிராஸ் பண்ண அம்மாவும் பின்னாடி ஓட, அந்த சமயம் பார்த்து ஒரு லாரி வந்து அம்மாவை அடிச்சிருது. அம்மா அந்த இடத்துல உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாமே நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களே வெளியே அந்த அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சமூக மனப்பான்மை கூட இல்லாமல் பார்த்துட்டே இருக்காங்க. இவனும் அந்த லாரியை தள்ளுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒருத்தனால அது எதுவுமே பண்ண முடியல. அந்த இடத்துக்கு மாமா வராரு. நீ இங்கேருந்து போ, போலீஸ்கிட்ட மாட்டினா உன்னுடைய வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும், உடனே கிளம்புன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அம்மாவுக்கு கொஞ்சம் உயிர் இருக்கும் போல. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து போக்கண்ணா, நீ கொரியா நாட்டுக்கு போ, எப்படியாவது போயிரு, நீ நல்லா இருக்கணும், உன்னுடைய தேவைகளை நீயே சம்பாரிச்சுக்கணும். ஆனால் எல்லாமே நேர்மையான வழியில தான் இருக்கணும், அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடாது, கோபம் உனக்கு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு அம்மா சொல்ல, இப்போ மாமாவும் அவனை போன்னு சொல்கிறாங்க. இந்த போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸை பார்த்ததும் இவன் கனத்த நெஞ்சோடு அங்கேருந்து ஓடி போகிறான். இப்போ கதை ப்ரெசென்ட்டுக்கு வருது. அந்த பொண்ணு இவனோட பர்ஸை பார்த்தால, அந்த பர்ஸுக்குள்ளே பார்த்தா பணம் நிறையா இருக்குது. ஸோ அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ரூமோடைய சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறான். பார்த்தா அந்த பொண்ணு சிவப்பு கலரில் ஏதோ ஸ்வெட்டர் மாதிரி போட்டுட்ருக்கான். அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட்டில் திரும்பினா அதே பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் பேசிகிட்டு இருக்கா. யார் அவங்க அப்பா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் ஒன்றும் இங்கே வரணுன்ற அவசியம் இல்லை, எத்தனை டைம் தான் உங்ககிட்ட சொல்கிறது, என்னோட தேவையை நானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என் மேலே அக்கறை மாதிரி நடிக்காதீங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டா. இவன் ஏதோ ஒரு திருட்டு கேஸில் மாட்டிருப்பா போல. அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டா போலீஸ் இவ்வளோ விட்டுருவாங்களாம். இப்போ இந்த இடத்துக்கு வரான் நம்ம ஹீரோ. வந்து எங்கே என்னுடைய பர்ஸு, எனக்கு என் பர்ஸு வேணும் அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு, நீ எடுத்துகிட்டு வந்த பணம் எங்கள் அம்மாவோட பணம், நீ தயவு செஞ்சு அதை என்கிட்டே திருப்பி கொடுத்துருன்னு கேட்குறான். அந்த பொண்ணு, என்ன பர்ஸு, அந்த பர்ஸை பற்றியில் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, அது எங்கள் அம்மாவுடைய பாடியை விற்று வாங்கின பணம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் திரும்பவும் கதை பாஸ்ட்டுக்கு போகுது. இவங்க மாமா இவங்ககிட்ட அவனுடைய பாஸ்போர்ட்டோ கொஞ்சம் பணத்தையும் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு ஏது இந்த பாஸ்போர்ட், எப்படி பணம் வந்துச்சுன்னு கேட்க, உங்கள் அம்மாவுடைய உடம்ப ஒரு காலேஜுக்கு விற்க சொன்னான், மெடிக்கல் காலேஜுக்கு, அதனால பணம் வந்துச்சு, அந்த பணத்தில் தான் இதை வாங்கிட்டு வந்தேன், இது எல்லாமே உங்கள் அம்மாவுடைய ஆசை மட்டும்தான், உங்கள் அம்மாவுக்கு நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா வேலை செய்யணும், உனக்கான தேவையை நீயே பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல. இப்போ இவன் கையில் பிளேடு வச்சுருக்கான். அந்த பிளேடு எடுத்து அறுத்துக்கிட்டு சாகலான்னு பார்க்குறான். ஆனால் அவங்க மாமாவோ பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா,
எங்கள் அக்கா உனக்காக அவளோட உயிரையே தியாகம் பண்ணியிருக்கா. அந்த உயிருக்கு பதில் என்ன? இந்த மாதிரி நீ கோலமேறி சாகுறதா? வாழுடா, வாழ்ந்து காட்டுறா, அப்போதான் எங்கள் அக்காவோட ஆத்மா சாந்தி அடையும்னு திட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அவனுடைய அம்மாவுடைய பிளட்டை அந்த ரோட்டில் இருக்குல்ல, கதையோட ஸ்டார்டிங்கில் அந்த ரோட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து மற்றவங்க எல்லாமே தன்னோட அம்மாவோட பிளட்டை மிதிப்பாங்களே அப்படின்ற காரணத்தினால அந்த ரோட்டை தண்ணியை போட்டு தொடச்சிட்டு இருக்கான். ஆனால் அந்த தண்ணியும் அவங்க அம்மாவுடைய சில பல பார்ட்ஸும் அப்படியே அந்த சாக்கடையில் கலக்குது. ஐயோ, இப்படி கலக்கக்கூடாது, அம்மா உன்னை நான் இப்படி விட்டுட்டேன்னு, இதுக்காக தான் நீங்கள் என்னை பெற்றீங்களா, என் கண்ணு முன்னாடியே உங்களை நான் கொன்னுட்டேனே அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறான். இப்போதான் கதை ப்ரெசென்ட்டுக்கு வருது. இவன் டாய்லெட் போயிட்டு வெளியில் வரான். அந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்குது. அப்போ தான் அந்த பொண்ணு, உனக்கு உன்னோட பர்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட கடன் $30 இருக்குது, ஸோ அதை நீ திருப்பி கொடுத்துட்ட அப்படின்னா இந்த போலீஸ் என்ன விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் உன்னுடைய பர்சனை நான் உங்ககிட்ட திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல இவனும் கேரண்டி கையெழுத்தெல்லாம் போட்டு இந்த பொண்ணை திருப்பி கூட்டிகிட்டு போயிடுறான். வெளியில் வந்த உடனே என்னோட பர்ஸை கொடு அப்படின்னு கேட்க, உன்னோட பர்ஸு என்கிட்ட இல்லை, உன்னோட நம்பரை கொடு, நானே வந்து உங்ககிட்ட திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். நான் ஒன்றும் நம்ப மாட்டேன், நீயே ஒரு திருடி அப்படின்னு அவளையே துரத்திக்கிட்டு போக இப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. இவர் தான் இந்த பொண்ணோட அப்பா போல. இவ பேரு மேரி, இவ தான் இந்த கதையோட ஹீரோயின். இவன் இவனோட பொண்ணை வெளியில் கொண்டு வந்தாங்க, அதனால அவனுக்கு கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணம் கொடுக்க, இதெல்லாம் நீ ஒன்றும் கொடுக்க தேவையில்ல, இந்த நீயே வச்சுக்கோ, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் நான் உன் வீட்டை விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஏன் திரும்ப திரும்ப என் பின்னாடியே வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு பெத்த அப்பான்னு கூட பார்க்காம திட்டிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கா. வரியா இல்லையா, உன்னோட பர்ஸ் வேணுமே வேணாமா அப்படின்னு கத்த அவனும் பின்னாடியே போகிறான். பார்த்தா ஒரு பார் மாதிரி இருக்கு, அந்த பார்க்குள்ளே போகிறான். நீ இங்கே இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே இருக்க சொல்லிட்டு உள்ளே போகிறான். பார்த்தா ஒரு வில்லன் ஒருத்தன் தலை மேலே ஆப்பிளை வச்சுட்டு கன் ஷாட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கான், ஆப்பிளை குறிப்பாத்து. அந்த இடத்துக்கு வந்த இந்த பொண்ணு 0.255 mm நீ கன்னை எய்ம் பண்ணினா கரெக்டாக ஆப்பிள் சுடும் அப்படின்னு சொல்ல, அதை நான் ஆப்பிள் சுடுறதுக்கு எய்ம் பண்ணலை, இந்த பையனுடைய மார்பை சுடுறதுக்கு தான் எய்ம் பண்ணுறேன்னு அந்த கன்னு சுட அந்த கன்லேருந்து ஒரு அம்பு மாரி போய் அவனோட நெஞ்சை தொலைக்குது. இவ ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கானா, இந்த ஆளுக்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காளாம், அந்த கடனை அடைக்கணுமா, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கா. இவ பர்ஸ் அடிச்சால, அந்த பர்ஸை இவனுங்க இவகிட்ட இருந்து அடிச்சிட்டானுங்க. உனக்கு இந்த பர்ஸ் வேணும்னா வர புதன்கிழமை கன் ஷூட் பண்ணுற காம்படிஷன் நடக்குது, அந்த காம்படிஷனில் நீ வின் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய பாதி கடன் அதில் முடிஞ்சிடும், அதில் நீ வின் பண்ணிட்டு இந்த பர்ஸை நீ வாங்கிக்கோ அப்படின்னு அந்த பொண்ணை அடிச்சு அங்கேருந்து துரத்திடுறாங்க. வெளியில் வந்து அவங்ககிட்ட சொன்னால் அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா, அதில் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது, எங்கள் அம்மாவோட பணம் இருக்குது அப்படின்னு சொல்ல, அது என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்குது, நான் உனக்கு புதன்கிழமை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல இவன் கேட்க மாட்டேங்கிறான். திரும்பவும் இவன் உள்ளே போகிறான். அந்த ரவுடிக்கிட்ட இவன் திட்டுறான், என்னோட பர்ஸை கொடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி, நான் போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போய் எடுக்க அங்கே இருக்கிற 4 பேர் இவனை அடிச்சு போட்டுறாங்க. இப்போ வந்து அந்த ஹீரோயின் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். வெளியில் வந்ததுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னேன், இவனுங்க இப்படி அடிக்கிறானுங்க, இவனுங்க உன் ஃப்ரெண்டே இல்லையே, என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது தான் நான் இவனுங்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் இவனுங்க அந்த பர்ஸையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டானுங்க, நான் அந்த போட்டியில் ஜெயிச்சேன்னா மட்டும்தான் உன்னோட பர்ஸு திரும்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கோ மனசு வருத்தமாக இருக்குது. சரின்னு இந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கு இவனை கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறான். உங்கள் அம்மா எப்போ இறந்தாங்க அப்படின்னு கேட்க, இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறான். இதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் இறந்தாங்க லாஸ்ட்டு டிசம்பரில். உன்னோட வழி என்னன்னா எனக்கு புரியுது, ஆனால் அன்னைக்கு நான் உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக உன்னோட பர்ஸை நான் எடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நீ போயிட்டு அடுத்த வாரம் வா அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாது, வேலையும் இல்லை, பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்க இவங்க அப்பாவோடைய அட்ரஸை இவ எழுதி கொடுக்குறா. அவங்க அப்பா ரொம்ப பெரிய பணக்கார் போல். ஸோ அந்த அட்ரஸை எழுதி கொடுத்துட்டு இந்த ஆள்கிட்ட போ, இவன் ஒரு வேலையை வாங்கி தருவான் அப்படிங்க. இது உன்னோட அப்பா தானே, ஏன் நீயே உங்கள் அப்பா கிட்ட பேசக்கூடாதா, என்ன பிரச்சனை அப்படிங்க. எனக்கும் அந்த ஆளுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு ஏதோ ஒரு பிரச்சனை போல் இவங்க அப்பாவுக்கு நடுவில். ஸோ அதனால் எதுவும் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறான். சரி அதெல்லாம் ஓகே, என்னோட ட்ரெஸ்ஸு வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குது, உங்கள் அப்பாவை நாளைக்கு மீட் பண்ண போகும்போது இவ்வளோ கேவலமாக இருந்தால் எப்படி குட் இம்ப்ரெஷன் வரும், உன்னால் முடிஞ்சிச்சுன்னா ஏதாவது ட்ரெஸ் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, இவ்வளோ அவளோட ரூமுக்கு போகிறா, ஒரு கோட்டு மாதிரி இருக்குது, ஸோ அதை எடுத்து கொடுத்துட்டு ஒரு ஷூவையும் எடுத்து கொடுத்துட்டு போட்டுக்கோன்னு சொல்ல அவனும் போட்டுட்டு வந்துடுறான். நான் வேலை கிடச்ச உடனே நான் இதை திரும்பி கொடுத்துட்றேன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இது சும்மா தான் என் வீட்டில் கிடக்குது, நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் அவங்க அப்பா ஒரு மீட் வெட்டுற கம்பெனிக்கு இவனை வேலைக்கு சேர்த்து விட்றாங்க. அங்கே இவனுக்கு ஜான் அப்படின்னு புது பேர் வைக்கிறாங்க. உனக்கு இங்கே கொரியாவில் ரிலேட்டடான பேர் வச்சினா மட்டும்தான் உன்னை எல்லாருமே கொரியாக்காரங்கன்னு நம்புவாங்க, அதுவும் இல்லாமல் சீக்கிரம் இந்த லாங்குவேஜை கற்றுக்கோ, இங்கே சைனாலேருந்து வந்த இன்னொரு பொண்ணு இருக்கா, அவள் எல்லாமே உனக்கான வேலைகளை டேக் கேர் பண்ணிப்பா, அவள் வீட்டு பக்கத்துலேயே உனக்கு ஒரு வீடும் பார்க்க சொல்லியிருக்கேன், அவள் உன்னை பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல அந்த லேடியை வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. அது லேடி ஒரு ஆன்டி போல். ஸோ அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் இவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு இவங்க அப்பாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு உள்ளே போகிறான். பார்த்தா உள்ள மாட்டு இறைச்சியா இல்லை
பண்ணியான்னு தெரியல. ஸோ அந்த இறைச்சிகளை எல்லாத்தையுமே வெட்டிட்டு இருக்காங்க. இவனுக்கு இன்னைக்கு வேலை புதுசு இல்லை, அதனால அங்கே இருக்கிற கறிகள் எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி கிளம்சியாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அங்கே இருக்கிற மற்ற பசங்க எல்லாமே இவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த கறிகள் எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் போடுவாங்கல்ல, அந்த ரூம்ல இவன் அடுக்கிட்டு இருக்க அந்த பசங்க இவனை உள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இவனும் கத்துறான் கதறான், வெளியில யாராவது காப்பாத்துங்கன்னு. இந்த அந்த ஃப்ரீசர்ல இருந்து புகையா வருது, அதாவது ரூம் டெம்பரேச்சர் கம்மியாக ஆரம்பிக்குது. இவன் கத்திட்டே இருக்கான், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு. இப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆன்டி ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இங்க பாரு, உன்னோட ரைட் சைட்ல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு. சப்போஸ் யாராவது ஒன்ன வெளியில இருந்து லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ள இந்த சுவிட்ச் அழுத்தினா அது ஓப்பன் ஆயிடும். புதுசா வர பசங்க கிட்ட எல்லாமே இவனுங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பானுங்க, அதனால எதுவும் பிரச்சனை இல்லை, நீ எதுவும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் லைனாக போயிட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த லேடியும் செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவன் வண்டியில ஏறிக்கிறான். எல்லாத்தையுமே அவங்களே ட்ராப் பண்ணிடுவாங்க போல. வண்டியில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அந்த லேடி அவங்களோட செஸ்ட் கிட்ட இருந்து 2 பேக்கெட் கறியை எடுத்து அவங்களோட பேக்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடியோட வீட்டுக்கே அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் அந்த கறியை வறுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? அடுத்தவங்களுடைய கறியை நம்ம உழைக்காம வாங்கிட்டு வரமே தப்பு இல்லையா? அப்படின்னா நம்மளுடைய உழைப்புக்கான ஊதியமே அவங்க கொடுக்கல, நம்மளுடைய உழைப்பை அவங்க திருடும் போது நமக்கான அத்தியாவசியத்தை நம்ம சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு அங்க டிவி மேல ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல 3 குழந்தைங்க இருக்காங்க. உங்களுடைய 3 பசங்களும் அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நடுவுல மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறது என்னோட பொண்ணு. அவளுக்கு பிரெயின்ல ஒரு கேன்சர் வந்துச்சு, அதுக்காக சர்ஜரி பண்ணோம். இப்போ 2வது டைம் சர்ஜரி பண்ணணும், அந்த காரணத்தினால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவனுக்கும் கஷ்டமாயிருது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு உன்னோட கதை தெரியும், தாயோட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. ஸோ உங்கள் அம்மா உங்களுடைய உடம்பை விற்று உன்னை இங்கே அனுப்பிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போவ அப்படின்ற நம்பிக்கையில் தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் என்னோட குழந்தைங்களை விட்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அவளுடைய 5 லட்சம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் திரும்பி போயிடுவேன், என்னோட குழந்தைங்களோட நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதையே சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நாளையிலேருந்து நீ பக்கத்து ரூமை எடுத்துக்கோ, அங்கேயே நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அவனோட ரூமே ஒரு பாத்ரூம் சைஸில் தான் இருக்குது. அங்கே போகிறான், படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த பொண்ணுக்கு அந்த காம்படிஷனும் வந்திருக்கு, கன் ஷூட் பண்ணுற காம்படிஷன். இன்னொரு பொண்ணு ஆப்போனண்ட்டாக நின்றுட்டு இருக்கு. இந்த 2 பொண்ணுங்க மேலேயும் அவங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பணம் கட்டுறாங்க. இந்த அண்ணா தொப்பி போட்டவெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான். இந்த 2 பொண்ணுங்க ஷூட் பண்ணுறத பார்த்துட்டே இருக்கான். பார்த்தா இதில் இந்த ஹீரோயின் பொண்ணு மேரி இவ ஜெயிச்சிட்றா. ஸோ இந்த பொண்ணு மேலே அந்த தொப்பி போட்ட வில்லனுக்கு ஒரு கண்ணு, அதனால அவங்களோட இந்த பொண்ணு இருக்கிறதுக்கு அவன் கூப்பிடுவான் போல. இதுக்கு இந்த மெயின் வில்லன் ரெக்கமெண்ட் பண்ணுறான். ஸோ இந்த பொண்ணுடைய பாஸ்ட் போகுது. இந்த பொண்ணுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ முடியாமல் இருந்திருப்பாங்க போல, கை காலை கூட அசைக்க முடியாத நிலைமை. ஸோ அவங்க கையில் ஒரு நூல் மாரி கட்டி விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அந்த நூலை ஆட்டி மணி அடிச்சா மட்டும்தான் இவங்க வந்து பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கு இந்த பொண்ணும் இவங்க அப்பாவும் அழுதுட்டு இருக்காங்க. அந்த இறந்து போன எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருக்க அந்த வீட்டில் ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா தான் அவங்க அம்மாவுக்கு விஷ ஊசி போட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவே தான் கேட்டாங்களாம். அவங்களால அவங்க பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் கஷ்டப்படுறது பார்க்க முடியல. அதுவும் இல்லாமல் தன்னோட தேவைகளை தானே பூர்த்தி பண்ணிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறது அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கான். அதனால அவங்க ஊசி போட்டு கொல்ல சொன்னாங்களாம். இதை தான் நானும் பண்ணினேன், இது உனக்கு தெரியக்கூடாதுன்னு அம்மா நினைச்சா, தெரிஞ்சா நீ உன்னைய வருத்தி பண்ணு நினைச்சா, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா தான் அவங்க அப்பாவுக்கு டார்ச்சலாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால கொண்டுட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு வீட்டை விட்டு கொஞ்சிட்டு வெளியில் வந்துட்டா. ஸோ இது எல்லாத்தையுமே பாத்ரூமில் இவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அவளால் ஷூட் பண்ணவே முடியல. செகண்ட் ரவுண்டு. ஸோ அவளால் ஷூட் பண்ணவே முடியல, கையெல்லாம் நடுங்குது, அந்த ஞாபகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால பாத்ரூமில் இருக்கா. இந்தான அந்த மெயின் வில்லன் ஊசி கொண்டுட்டு வரான். ஊசி கொண்டுட்டு வந்து இந்த பொண்ணுக்கு போட்ட உடனே இவ கொஞ்சம் ஸ்டெடி ஆயிடுறா. திரும்பவும் 2வது ரவுண்ட் போகிறா, ஜெயிச்சிட்றா. ஃபுல் அமௌண்ட்டுமே மெயின் வில்லனுக்கு தான். சரி என்னோட பர்ஸை கொடுன்னு சொல்லிட்டு அவள் வாங்கிட்டு போயிடுறா. ஸோ அந்த பையன் எப்பயுமே நார்மலாக ஒரு இடத்துல இறங்குவான்ல, அந்த இடத்துக்கு வந்து அவளோட பர்ஸை கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, நீ இன்னும் சாப்பிடல, வா என்னோட வந்து சாப்பிடு அப்படின்னு இவனும் கூப்பிட்றான். சரின்னு இவனும் அந்த ரூமுக்கு வரா. பார்த்தா அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்களுடைய பாத்திரம் கறி அப்புறம் சில பல திங்ஸ் எல்லாமே, அதாவது சமைக்கிறது மட்டும்தான் இவன், மீதி எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க. சரின்னு இவனும் வாங்கி குக் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா 5-6 வகையான டிஷ்ஷை உடனே செஞ்சுட்டான். இது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு ஸ்மெல் பண்ண, சைனா ஃபுட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, நீ நல்லா சமைப்பியா அப்படின்னு கேட்க, அது டேஸ்ட் பண்ணா தானே தெரியும் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் தயங்குது. ஒன்றும் பயப்படாத, குப்பையிலேருந்து நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எல்லாமே நல்ல ஃபுட்டு தான், டெய்லிக்கும் காலையில் எங்கள் எல்லாத்துக்குமே தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கொடுப்பாங்க, அதை கொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் மீட் எல்லாமே அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணு அப்படியே கோட்டை கழட்டி வச்சுட்டு முடியெல்லாம் முடிஞ்சிட்டு இதை ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்தவ மாதிரி அப்படியே வாயில் அள்ளி போட்டு அப்படி சாப்பிட்றா. ஸோ சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரங்களை கூட கழுவுல, எல்லாத்தையுமே இவங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்னு கிளம்பும்போது தான் ஒரு சத்தம், டீன்னு வெளியில் எவனோ வித்துக்கிட்டு வரான். ஸோ அந்த டீக்காரன் இவனை பார்த்தான்னா கீழே இருக்கிற ஓனர்கிட்ட சொல்லிடுவாங்களாம். ஸோ இங்கே தங்கியிருக்கிறவங்களுக்கு விசிட்டர்ஸ் அலோடு இல்லையா, அதுவும் பொண்ணு சுத்தமாக அலோடு இல்லையா, ஒரு ஆம்பளை பையனுடைய ரூமில் பொண்ணு இருந்தால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்துட்டு நிற்கிறான். அவன் பக்கத்து வீட்டு ஆன்டி டீ வாங்கிக்கிறாங்க. இவனோட கதவை அந்த ஆளு கண்டினியூஸாக தட்டிகிட்டே இருக்க
இவங்க 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. பார்த்தா நெருக்கமா நின்னுட்டு இருக்காங்க முத்தம் குடுக்குற மாரி. ஆனா இவங்க நடுவுல எதுவுமே இல்ல இப்போதைக்கு. பக்கத்து வீட்டு ஆன்டி இத பிரிஞ்சுக்கிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். நீ ஏன் அவன டிஸ்டர்ப் பண்றன்னு சொல்ல அந்த ஆளும் அங்கருந்து போயிடுறான். இவளும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப, இவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறான். நானும் வரேன் அப்படின்னு. நீ வெளியில வராத அப்படின்னு சொல்ல, வெளியில இருட்டா இருக்கு. உனக்கு பாதுகாப்பு இருக்காது. நான் இந்த எல்லைய தாண்டி அந்தாண்ட விட்டுறேன். அதுக்கப்புறம் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவனோட அக்கறை இவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இப்ப பிப்ரவரி 5 ஆயிடுச்சு. அந்த 2வது இன்டர்வியூ. அதுல இவங்க அம்மாவுடைய போட்டோவை கொடுக்குறான். போட்டோ கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் எப்படி வந்துச்சு உங்க அம்மாவுக்கு பாஸ்போர்ட் வாங்க அப்படின்னு கேட்க, எங்க அம்மாவுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு வித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெடிக்கல் காலேஜுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ண அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க அம்மா இறந்ததற்கான அறிகுறியே எதுவும் இல்லை. அதுவும் இல்லாம உங்க அம்மாவுடைய பாடியை அந்த காலேஜ்ல வாங்கலையாம். அப்போ எப்படி நீங்க இங்க வந்தீங்க? இல்லீகலா வந்தீங்களா அப்படின்னு அந்த மேடம் கண்டினியூஸா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. சப்போஸ் நீங்க 2 நாளைக்குள்ள இதை சப்மிட் பண்ணல அப்படின்னா நீங்க திரும்பவும் உங்களுடைய சைனா நாட்டுக்கே அனுப்பப்படுவீங்க. அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் இந்த டிரான்ஸ்லேட்டர் மேடம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு சப்போர்ட்டா இந்த ஊர்ல இருந்து யாராவது வந்து சாட்சி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா உன்னை விட்டுருவாங்க. உனக்கான அந்த சப்சிடியும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவனோ தயங்கி தயங்கி வந்து அந்த ஆன்டி கிட்ட கேட்டுட்டு இருக்கான். எனக்காக வந்து பேசுவீங்களா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா பேசுவேன், நீ நல்ல பையன் தானே அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். சரி ஓகே, நான் கறியை மறைச்சி வைக்கணும், என்னோட பின்னாடி இரு அப்படின்னு சொல்ல அவங்க உள்ள கறியை மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க. சாயங்காலம் போய் நீ மீன் வாங்கிட்டு வந்துரு, இன்னைக்கு மீன் சமைச்சிடலான்னு அந்த லேடி சொல்ல இவனும் மீன் வாங்கிட்டு வரான். பார்த்தா வரும்போது ஒரு ஆளுடைய பியரை கீழே தள்ளி விட்டுறான். அவனோட ஃப்ரெண்டு வந்து இவனை அடிக்கிறான். அவனோட மீனை பிடிச்சு எரிஞ்சிடறான். இதனால அடி வாங்கிட்டு இருக்கான். சரின்னு அந்த மீனை எடுத்துக்கிட்டு இவன் போக, இப்போ அந்த இடத்துல அந்த இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் அவனுடைய காலை தள்ளி விட்டதும் இன்னொரு ஃப்ரெண்டு மேல விழ, அவன் பியர் உடஞ்சு போச்சு இல்லை, அந்த பியர் பாட்டில் மேல விழுந்துடுறான். அவனோட கையில இருந்து ரத்தம் வருது. இதனால அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாத்தையுமே கூப்பிட, அந்த பொதுமக்கள்ல ஒருத்தன் இவனையும் வீடியோ எடுத்துட்டான். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இப்போதான் இந்த ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. நீ ஒருத்தனை ரெக்கமெண்ட் பண்ணல, அவனுடைய டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்றேன், நீ பாருன்னு அந்த ஓனர் கிட்ட இருந்து வருது. பார்த்தா வெளியூர்ல இருந்து வர இந்த மக்களால நம்ம உள்ளூர்ல இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, இவனை இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு போயிட்டு அந்த ஆளை நான் பார்க்கணும், கிவானா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, நீங்க யார், அவனுக்கு சொந்தக்காரங்களா ஃப்ரெண்டா அப்படின்னு போலீஸ் கேட்க, அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, அவன் உள்ள விட மாட்டேங்கிறான். இது போலீஸ் ஸ்டேஷன் தானே, உங்களுக்குன்னு மனசாட்சி இருக்குல்ல, ஃப்ரெண்டா இருந்தா ரிலேட்டிவா இருந்தா மட்டும்தான் அவனை பார்க்க முடியுமா? ஒரு ஜென்ரலா யாரும் பார்க்க முடியாதா? வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பாதுகாப்பை நம்ம தான் அமைச்சு கொடுக்கணும். அவங்க சைட்ல ஏதாவது தப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தான் விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ் கிட்ட இவ கத்திட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அப்பா வந்துடுறாரு. அப்பா வந்து அவனை பெயில்ல எடுத்துட்டு போயிடுறாரு. அதான் அப்பா ஒரு கார்டை கொடுத்து, இந்த லாயரை நீ போய் பாரு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல, தேங்க்யூன்னு இவன் சொல்லிட்டாங்கிறது கிளம்பலான்னு பாக்குறான். ஒரு நிமிஷம், ஒன்ன மாரி ஒரு ஆளு, ரவுடித்தனம் பண்ற ஆளு என்னோட பொண்ணு கூட இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, அதனால இனிமே என் பொண்ணு கிட்ட பேசாத அப்படின்னு இவனை திட்டிவிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இவனுக்கு வீட்டுல வந்து படுத்தா அந்த பொண்ணோட ஞாபகங்களா இருக்கு. அந்த பொண்ணு எப்படி சாப்பிட்டுச்சு அதே திருப்பி திருப்பி ஞாபகங்களா இருக்கு. அடுத்த நாள் இந்த லாயரை கூட்டிக்கிட்டு இப்போ கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்ல கவர்மெண்ட் அஃபீஷியல் இவனை இன்டர்வியூ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த அம்மா வந்து இவன் அந்த நாட்டுல சைனால இருந்து இங்க வந்திருக்கான், அதுவும் டிராவல் பண்ணி ஒரு வெக்கேஷனுக்காக வந்த மாதிரி தான் இருக்கு. இவனுக்கு நம்மளுடைய கொரியா நாட்டுடைய குடியுரிமையை கொடுக்கறதுக்கான எந்த விதமான தகுதியும் இல்லை. எதனாலனா அவங்க அம்மாவை பத்தின டீட்டெயில்ஸ் ப்ராப்பரா கொடுக்கல, காசு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதும் தெளிவா சொல்லல. அது இல்லாம இவங்க அம்மா இறந்துட்டாங்க, அந்த பாடியை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வித்துட்டேன்னு சொன்னாங்க. அங்க கால் பண்ணி கேட்டா அதுவுமே பொய்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவனை பத்தின எல்லாமே லூப் கோலா இருக்கு, எல்லாமே ஒரு இஷ்யூவா இருக்கு. மேபி இவன் டெரரிஸ்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்போ சாட்சி சொல்றவங்கள கூப்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த ஆன்ட்டியும் வராங்க, அதுக்கப்புறம் அந்த அங்கிள் வராங்க. அந்த அங்கிள் அதாவது ஹீரோயினோட அப்பாவும் வராங்க. அந்த அப்பாவுக்கு இந்த பையன் அவங்க பொண்ணு கூட சுத்துறது சுத்தமா பிடிக்கல. அதனால அந்த ஆன்ட்டிக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்றாங்க. அதாவது இவன் வேணும்ட்டு தாங்கிட்ட பொய் சொன்ன மாதிரியும், பொய் சொல்லி தான் சைனா நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிறத மறைச்சு கொரியாக்காரன் சொல்லி பேர் மாத்தி தான் எங்க கிட்ட வேலை வாய்ப்பை கேட்டானோ, அந்த வேலை வாய்ப்புக்கு நாங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தெரியும். 2 பேரும் சாட்சி சொல்ல இவனுக்கும் டென்ஷன் ஆயிடுது. நீங்க 2 பேரும் ஏன் பொய் சொல்றீங்கன்னு இவன் கோர்ட்ல எந்திரிச்சு கேட்க, இப்படிலாம் கோர்ட்ல கத்தக்கூடாது, உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவோன்னு ஜட்ஜு மிரட்ட பக்கத்துல இருக்கிற லாயரும் உட்கார சொல்றாரு. அடுத்த நாள் வேலை செய்யற இடத்துக்கு போய், சொல்லுங்க எதுக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னு அந்த அம்மா கறி வெட்டிட்டு இருக்கிற கத்தியை பிடிக்க அவனோட கையில இருந்து ரத்தமா ஊத்துது. நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், நான் என்ன துரோகம் பண்ணேன், யாருக்காவது நான் கஷ்டத்தை கொடுத்தனா, ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்தினீங்க, சொல்லுங்க, எங்க அம்மா செத்ததும் இல்லையா, நான் பொய் சொல்றேனா அப்படின்னு சொல்ல இந்த அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்குது, அழுதுட்டே இருக்கு. இருந்த ஒரு வேலையும் போயிடுச்சு. அதனால அந்த ஆன்ட்டி அரேஞ்ச் பண்ண அந்த ரூம்ல இருந்து இவன் கிளம்பி போறான். எங்கன்னு பார்த்தா நேரா ஹீரோயினை பார்க்க போறான். ஆனா ஹீரோயின் உள்ளே விட மாட்டேங்கிறா. எனக்கு வேலை இருக்கு, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு திட்டி அனுப்பிச்சு விட்டுறா. பார்த்தா உள்ள அந்த வில்லன் இருக்கான். இருந்த ஒரு ஆதரவும் போயிடுச்சு அப்படின்னு மன வருத்தத்தோட அங்கிருந்து இவன் கிளம்புறான். இந்த மெயின் வில்லன், நீ கண்டிப்பா அந்த தொப்பிக்காரன் கூட ஒரு 2-3 நாள் இருந்த அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பிசினஸ் கிடைக்கும்,
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவளுக்கு போதைப் பொருளை கொடுக்குறான். இவ ஏற்கனவே போதைப் பொருளுக்கு அடிமையானவளா இருக்கா. ஊசியும் போட்டுக்கிறா, பவுடரும் எடுத்துக்கிறா. அதனால நீ என்னுடையவள், என்கிட்ட நீ கடன் வாங்கியிருக்க, நான் என்னெல்லாம் சொல்கிறேன்னா அதெல்லாம் நீ கேட்கணும்னு சொல்லி இவன் மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பா. இப்போ ஹீரோயின் அவசரமாக சொட்டரை எடுத்து போட்டுக்கிட்டு இந்த ஹீரோவை தேடி ஓடுறா. பார்த்தா ஹீரோ இல்லை. அதுக்கப்புறம் அவன் தங்கி இருந்தால அந்த இடத்துக்கு போகிறான், அங்கேயும் இல்லை. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறான். அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே பார்த்தா இவன் அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டான். அங்கே இருக்கிற பாத்திரங்க எல்லாத்தையுமே கழுவி கமுத்துற வேலைக்கு சேர்ந்துட்டான். அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க, அங்கே தங்கிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்லேயே பழசு எல்லாம் கொடுத்தா அதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற டோனர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக அந்த துணிகள் எல்லாத்தையுமே போடுவாங்கல்ல, அந்த துணிகளை எடுத்துகிட்டு கிடைக்கிற காசில் சாப்பிட்டுக்கிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ இந்த பொண்ணு திரும்பவும் அந்த ஷூட்டிங் அந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டா அப்படின்னா அவளுக்கு 3 மில்லியன் கிடைக்குமா. அந்த பொண்ணுடைய கடன் மொத்தம் 6 மில்லியனா. அந்த 3 மில்லியன் கிடைச்சாலுமே எப்படி இவன் நம்மள விட மாட்டான், அந்த தொப்பிக்காரங்க தான் அனுப்பிச்சி விடுவான். அதனால இந்த 3 மில்லியன் கூட இவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏற்கனவே நல்லா கன்ஷாட் பண்ணுவா. இருந்தாலுமே இந்த இடத்த மிஸ் பண்ணி விட்டுறா. ஸோ அவளுடைய ஆப்போனன்ட் பொண்ணு தான் ஜெயிச்சிடுறா. உன்னை நம்பி நான் இவ்வளோ பெட் கட்டினேன், எதுக்கடி இப்படி பண்ணணும்னு சொல்லி இப்போ மெயின் வில்லன் இவ்வளோ அடிச்சிட்டு இருக்க. இருந்தானே ஹீரோ அந்த ஹோட்டலில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து டஸ்ட்பினில் கொட்டிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பா தான் அப்படி சொல்ல சொன்னார், என்னையே மன்னிச்சிரு, நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன், இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் நான் இங்கே வந்தேன். நான் வீசா இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்ததை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் மாட்டிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா மன்னிப்பு கேட்க இவன் எதுவுமே சொல்லாமல் உள்ளார போயிடுறான். உள்ளார போய் டேபிள் தொடச்சிட்டு இருக்க போது தான் அந்த அம்மாவை போலீஸ் கூட்டிகிட்டு போகிறதை இவன் பார்க்குறான். அந்த லாயரை பார்க்க போனால் உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறல்ல, அதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டுட்டு வந்து சப்மிட் பண்ணு. அப்போ தான் உன்னை பற்றின ரிலையபிலிட்டி எல்லாமே கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வரும். அது மட்டும்தான் உன்னுடைய ஃபைனல் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல இப்போ அங்கே ஒரு கார்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா யார், ஹீரோயினோட அம்மா இறந்து 3 வருஷம் ஆகுதான். இப்போ நினைவஞ்சலி செலுத்துறாங்களாம், அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். வெளியில எங்கள் அப்பா நின்றுட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, நான் உன்னை கூப்பிடவே இல்லைன்னு அந்த அப்பா கேட்க, எதுவும் இல்லை சார், எனக்கு வேலை வாங்கி கொடுத்துங்க, எனக்கு லாயர் ரெடி பண்ணி கொடுத்தீங்க, அதுக்கான நன்றியை நான் செலுத்தணும் அப்படின்னு உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற சேர் எல்லாம் எடுத்து போட்டு அங்கே ஃபுட்டெல்லாம் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வருது. 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்து போயிட்டா. ஸோ அதுக்கான வருத்தமே உங்கள் யாருக்கும் இல்லை. ஒருத்தருக்கு இரங்கல் தெரிவிக்கிற இடத்துல நல்லா வெரைட்டியாக ஃபுட்டு கொடுக்குறாங்க, நல்லா நான்வெஜ்ஜாக சமைச்சிருக்காங்க, அதை எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறீங்க. இதுதான் துக்கம் கொடுக்குற ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டு எல்லாத்தையுமே இவ தள்ளி விட்டுறா. ஏற்கனவே போதையில் இருக்கா. அதுக்கப்புறம் நீ இருக்கல்ல, எங்கள் அம்மாவுக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்கான எந்தவித தகுதியுமே உனக்கு இல்லை. நான் மட்டும் ஒரு விஷயத்த வெளியில் சொன்னேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை காரி துப்புவாங்க, நீ பண்ணின காரியம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மொத்த இடத்தையுமே மிஸ் பண்ணி விட்டுறா. சரி, இப்போ அவளோட கையில் ஒரு பிளேட்டோடைய சின்ன பீஸ் கிடைக்குது. நானும் இப்பயே சாக போகிறேன், எங்கள் அம்மாவும் இல்லாத வாழ்க்கையை என்னால் வாழ முடியல, நானும் சாக போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ அந்த பொண்ணோட கையை பிடிக்க அவள் அதை அப்படியே கீழே போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ ஹீரோயினை பார்க்க அவளுடைய ரூமுக்கு ஹீரோ வர, அவளுடைய ரூமில் ஃபுல்லாக புகையாக இருக்குது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி கதை உடச்சிட்டு உள்ளே போனால் ஏதோ தண்ணியை கொதிக்க வச்சுருப்பாங்க போல், குண்டா சட்டி ஃபுல்லாகவே அடி பிடிச்சிருச்சு. ரூம் ஃபுல்லாகவே புகையாக இருக்குது. ஸோ அந்த சட்டியை தூக்கி தண்ணியை நிரப்பிட்டு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு எல்லாருமே ஃபுல்லாக போதை பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தன் திரும்பவும் இந்த பொண்ணு ஏற்கனவே போதையில் தான் இருக்குது, சரி இவளுக்கு மீதி இருக்கிற போதைப் பொருட்களை செலுத்தணும் அப்படின்னு ஊசி போட போகிறான். அவனை அப்படியே அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு வெளியில் துரத்தி விட்டுட்டு இவளை பார்த்தா இவ ஊசி போடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அதை என்கிட்ட கொடுன்னு சொல்லி கத்தி அங்கே இருக்கிற டேபிளே தள்ளி விட்டுறான். எதனால நீ இப்படி பண்ணுற சொல்லு அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவுடைய இறப்பை என்னால் தாங்கிக்க முடியல, அதனால தான் இப்படி பண்ணுறேன்னு இவ சொல்கிறான். உடனே அப்படியா, அப்போ நானும் பண்ணுறேன், நானும் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு போதைப் பொருள் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதை ஃபுல்லாக எடுத்து வாயில போட்டுக்கலாம். அது கம்மி அளவு தான் போடணும் போல, ஆனால் ஃபுல்லாக போடுறதுனால இவனால் மூச்சே விட முடியல. இவ ஓடுறா, பக்கத்து வீட்டுக்கு ஓடுறா. ஆன்டி ட்ரக் ஏஜென்ட்டை வாங்கிட்டு வந்து இவனுக்கு ஊசியை போட்டு இவனை காப்பாற்றி விட்டுறான். ஸோ இங்கேயே இவங்க 2 பேருக்கும் காதல் பிறக்க 2 பேரும் ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்க. வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரது, இவன் குக் பண்ணி கொடுக்கறது, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது, இப்படியே இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்போ அந்த லாயரோடைய ஆஃபீஸில் இந்த பொண்ணும் இவனும் நின்று பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரையல் அட்டெண்ட் இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல ஒரு ஆக்சிடென்ட்ல, அந்த அம்மாவை பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு பேப்பரில் ஆர்டிக்கலாக வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த நகரத்தில் ஒரு லேடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட இருந்து வந்திருக்கு. உன்னோட நியூஸை நான் பார்த்தேன், நீ நம்ம நாட்டிலேருந்து வெளியில் போயிருக்கல, உனக்கு ஏதாவது ஒரு வகையில் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் உனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன்னு அந்த நியூஸ் பேப்பரையும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்போ ஹீரோ, ஹீரோயின், அந்த லாயர் 3 பேரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா இவனுக்காக சாட்சி சொல்கிறதுக்கு இப்போ கரண்ட்டாக ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கான்ல அவங்க வந்திருக்காங்க. இவங்க இந்த ஹீரோயினுக்கு ஒரு ஃபோனு, என்னன்னா இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், இந்த ஒரு மேட்ச்சில் மட்டும் நீயே வின் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நம்மளோட டீலிங்கை முடிச்சுக்கலான்னு ஒரு டீல் வருது. யார்கிட்ட இருந்து, அந்த வில்லன் கிட்ட இருந்து.
முன்னாடியே அவனுக்கு ஆளுங்களும் இருக்காங்க. சப்போஸ் நீ இதில் டிலே பண்ணிட்ட அப்படின்னா நீ சூதாட்டத்தில் இருக்கேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. இந்த அன்னைக்கு ஹீரோ கிட்ட அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்க, நான் கிளம்புறேன், கண்டிப்பா கோர்ட் முடியறதுக்குள்ள நான் வந்துருவேன், நீ தைரியமா போய் அங்க பேசிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ அந்த லாயர் அவர்கிட்ட இருக்கிற ப்ரூஃப் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீதிமன்றத்துல பேசிட்டு இருக்க இந்தான அந்த வில்லனோட ஆட்கள் எல்லாமே அவளை இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க. கேர்ள் ரெடி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற டீல் போயிட்டு இருக்கு. அதாவது இங்க ஷூட்டிங் காம்படிஷனே இல்லை, அந்த தொப்பி போட்ட மொட்டை தலை என்கிட்ட இந்த பொண்ணு அடமானம் வைக்கிறான், அவ உன்னோட கேர்ள்னு சொன்னல, அதனாலதான் அவனுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை எல்லாத்தையுமே ஒன்ன வச்சு அவன் தீர்த்துக்க பாக்குறான். நீ எப்படி அவன்கிட்ட கடன் வாங்கியிருந்தியோ அதே மாதிரி அவன் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான், நீ என்கிட்ட கொஞ்ச நாள் இருந்தினா அவனுடைய கடன் எல்லாமே தீந்துரும்னு அந்த பொண்ணுகிட்ட அசிங்கமா இவன் பேச ஆரம்பிக்கிறான். யாரு? இந்த தொப்பி போட்ட மொட்டை. கண்டிப்பா இது என்னால முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மெயின் வில்லனுக்கு டென்ஷன் ஆயிடுது. உடனே கன் எடுத்து அந்த மொட்டையை போட்டுட்டு அங்க இருக்கிற கோடாலியை எடுத்து அவன் கழுத்திலேயே இறக்கிறான். இந்தான மற்ற ரவுடிஸ் எல்லாமே அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் சுட்டு போடுறான். ஸோ இவனையும் இந்த மெயின் வில்லனையும் அங்கே இருக்கிற ஒருத்தவங்க சுட்டு போடுறாங்க. ஸோ அவனுடைய லெஃப்ட் பார்ட்டில் தான் அடி விழுந்திருக்கு. இந்த ஹீரோவுக்கு கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ தான் ஹீரோவுக்கு சடனாக ஒரு யோசனை. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் பேசிட்டு இருக்கப்போ பின்னாடி ஹார்ன் அடிச்சிருக்கோம். அதில் 2 பேர் இருந்தாங்க, முன்னாடி ஒருத்தர் தான், 3 பேர் இருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இருந்து நான் கிளம்புறேன், அடுத்த டைம் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஜட்மெண்ட் எழுதுற நேரத்தில் அங்கேருந்து சிட்டா பறந்து ஓடி வந்துடுறான். ஹீரோயினை காப்பாற்றணும்னு ஓடி வந்துடுறான். இந்தாண்ட அந்த மெயின் வில்லன் இருக்கான்ல அவனோட ஆட்கள் கிட்ட சொல்லி உடனே நம்ம இந்த நாட்டை விட்டு போகணும்னு சொல்லி பல்க் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு இவளை கூப்பிடுறான். நான் வரமாட்டேன், நான் உன்னை நம்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, நான் இல்லைனா உன்னால எதுவுமே பண்ண முடியாது, என்னால தான் நீ இந்த நாட்டில் இவ்வளோ நாள் சர்வை பண்ண, உங்ககிட்ட திறமை இருக்கு, அதை நானும் பிஸ்னஸ் பண்றேன், ஸோ நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம், லைஃப்லயும் சரி அப்படின்னு கூப்பிட, உன்னை நம்பி நான் வரமாட்டேன், உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரான், எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கான். மெயின் வில்லனை அடிச்சிட்டு இருக்கும் போது தான் இந்த பொண்ணு கையில கன் எடுத்து அவனை திரும்பவும் சுற்றுது. நீ சுடாத, இனிமே நீ சுடக்கூடாது, இந்த தொழிலுக்கே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறான். ஆனா இந்த மெயின் வில்லன் போங்கடா, போய் அவளை பிடிச்சிட்டு வாங்கடா, அவள் இல்லைன்னா நமக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை, அவளை வச்சுதான் நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறான். இவன் ஹீரோ கூட்டிட்டு போறான். எங்கன்னு பார்த்தா வழக்கமா இவங்க ஒரு டாய்லெட்ல இருப்பாங்கல்ல, அங்க கூட்டிட்டு போயிட்டு இப்போ அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ இங்க இருந்து வெளியில போனீன்னா நீ இந்த ஊர்ல எங்க இருந்தாலுமே அவனுங்க உன்னை தேடி வந்துருவானுங்க, ஸோ நீ உங்க அப்பா கூட வெளிநாட்டுக்கு போயிரு, நான் கண்டிப்பா உன்னை ஒரு வருஷத்துக்குள்ள வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, உன்னை விட்டு என்னால போக முடியாது, என் வாழ்க்கைக்கு மறு அர்த்தமே நீ தான், எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் என்னடா வாழ்க்கை, நமக்கு வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லுதான் போதைப் பொருளுக்கு அடிமையான. ஆனா என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னையில இருந்து என்னுடைய போதைப் பொருள் பழக்கத்தை நான் குறைச்சிக்கிட்டேன். அந்த அந்த காம்படிஷன்ல கூட நான் வின் பண்ணாததுக்கு காரணம் நீ மட்டும்தான். உன்னை மாதிரி நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் வந்துருச்சு. உன்னை விட்டு என்னால் போக முடியாது, நீ இங்க இருந்தினாலுமே கஷ்டப்படுவல்ல, வா என் கூடயே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட. எனக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு, அந்த ஹியரிங்லாம் முடிச்சுட்டு நான் நல்லவன் தான், எந்தவித ஃபோர்ஜரி பண்ணி இங்கே வரல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கணும், அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்ல. இப்போ இந்த அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான் போல. வெடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து இவ்வளோ சேஃபாக அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோவும் கூட தான் போறான். பார்த்தா பிரேசிலுக்கு போறாங்க போல. அந்த ஏர்போர்ட்ல வந்து கார் நிக்குது. இவன் ஃபர்ஸ்ட் கீழே இறங்க, என்ன மன்னிச்சிருமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லப்பா நீங்க எந்த தப்பும் பண்ணல, அம்மாவுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு, நம்ம அதுக்கான ஆக்ஷன் அப்போ எடுத்துருக்கணும், அம்மாவே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு அவங்களாவே தன்னோட முடிவை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நான் தான் கொண்டு போய் விட்டுட்டேன், நான் தான் அம்மா ஒழுங்கா பார்த்துக்கல, எனக்கு கில்ட்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, விடுமா எதுவும் வருத்தப்படாத, அம்மா இறந்து போய் நம்மளை சுற்றி தான் இருக்கா அப்படின்னு பொண்ணுக்கு ஆறுதல் கூற. இப்போ பொண்ணு அப்படி அப்பாவுடைய ஷோல்டர் மேலே கையை வைக்க 2 பேரும் பேச்சப் ஆயிடுறாங்க. அப்போதான் அப்பாவோட பாஸ்ட் போகுது. அதாவது அம்மா கீழே இறங்கலான்னு ட்ரை பண்ணி அங்கே இருக்கிற பூந்தொட்டியை தள்ளி விட்டுருப்பாங்க. அப்பா வந்து அம்மாவை தூக்கி அப்படியே பெட்டு மேலே உட்கார வைக்க, என்னை இங்கேருந்து போக விடுங்க, என்னை நிம்மதியாக போக விடுங்க, என்னை சுற்றி நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியுது, என்னால் இதை தாங்கிக்கவே முடியல, என்னோட சின்ன தேவையை ஒரு பாத்ரூம் போகணும், அதுக்கு கூட நான் உங்களை நம்பி இருக்கிறதா இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வாழ முடியாது, ஆனால் நீங்கள் என்ன ஊசி போட்டு கொல்றது பொண்ணுக்கு தெரியக்கூடாது, சப்போஸ் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவள் மேலே எல்லா பள்ளியும் அவள் தூக்கி போட்டுப்பா, அவள் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறான், ஆனால் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஒரு கேரியர் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அம்மாவே தான் இந்த ஊசியை போட சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அப்பா நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஏர்போர்ட்குள்ளே அந்த பொண்ணு போயிடுது. இப்போ கூட நான் உங்களே வந்துடுறேன், என்னால் உன்னை விட்டுட்டு உனக்கு குட் பை சொல்லிட்டு போகவே முடியலன்னு அழுவுது. அப்போதான் இப்போ என்ன, நான் உன் கூட வரணும் அப்படி தானே, 1 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணு, இப்போ நம்ம 2 பேரும் சுற்றுலா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே நிறையா கண்ட்ரீஸோட பேர்கள் எல்லாமே எழுதி போட்டிருக்கு. இப்போ பாரு, நம்ம ஜெர்மனி போகிறோம், ரஷ்யா போகிறோம், அமெரிக்கா போகிறோம், இங்கே எல்லாமே நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ போ, திரும்பி பார்க்காம போ, திரும்பி பார்த்த அப்படின்னா உன்னோட மனசு என்னதான் கேட்கும், அதனால திரும்பி பார்க்காம அப்படியே போயிரு அப்படி சொல்ல, இந்த பொண்ணு கனத்த நெஞ்சோட அப்படியே அழுதுகிட்டே போகுது. இப்படியே 1 வருஷம் ஆக இப்போ ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஒரு லெட்டர்.
எங்க இருந்துன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து. நான் எப்படி சர்வை ஆனேன், என்னென்ன பிரச்சனைய ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எதுவுமே மேட்டர் இல்ல. ஆனா எப்பலாம் கஷ்டம் வருதோ, அப்பலாம் நான் உன்ன தான் நெனச்சுக்கிட்டேன். உன்னுடைய ஊர தேடி நான் வரணும். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டம் வேணா அனுபவிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வந்துச்சு. இந்த கிச்சன் மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா இப்போ அந்த கிச்சனுக்கான குட் பை சொல்ல வேண்டிய நெலைம. நான் உன்ன நோக்கி வந்துட்டு இருக்கேன். நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ ரியலி லவ் யூ அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ அங்க அவன் வேலை செஞ்சிருப்பான்ல அந்த கிச்சன்ல. அவங்க எல்லாத்துக்குமே குட் பை சொல்லிட்டு அங்கருந்து ஒரு ரோட கிராஸ் பண்ணலாம்னு நின்னுட்டு இருப்பான். பார்த்தா அவங்க அம்மா பக்கத்துல இருக்கிற மாதிரியே உனக்கு ஒரு ஃபீலிங். அவங்க அம்மா இவன பார்த்து, "நான் அத்தன டைம் உன்ட்ட சொன்னேன்ல கண்ணு, உனக்கு ப்ளூ ஷர்ட் தான் எடுப்பா இருக்கும்னு. அது கரெக்ட் தான் கண்ணு. இன்னுமே நீ அவ்ளோ அழகா இருக்க. என் குழந்தை எவ்ளோ அழகா இருக்கான். நான் உன்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ மை சன்" அப்படின்னு சொல்ல, அப்படியே அம்மாவோட கைய பிடிச்சிட்டு அவன் நடந்து போற மாரி இருக்கு. ஆனா அங்க அம்மா இல்ல. சரி ஓகே. அம்மாவோடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் சந்தோஷமா அங்கருந்து போறான். பார்த்தா ஹீரோயின் ஒரு பீச்ல துணிய காய போட்டுட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு போக, இப்ப இவங்க 2 பேரும் சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவ ஏறி இவனுடைய இடுப்புலயே உட்காந்துக்கிறா. ஸோ இத்தோட இந்த கதை முடியுது. இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வேணா வரும். ஆனா அது எல்லாத்தையுமே எதிர்த்து எவன் ஒருவன் எந்திரிச்சு நிக்கிறானோ அவன் தான் உண்மையான வெற்றியாளன். இந்த படத்த பத்தின உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கீழ சொல்லுங்க. அதே மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.